அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தனித்து போட்டியின் முடிவில் இருக்காரு. ஆனால் டிசம்பரில் அப்புறம் தெரியும். ஆமாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கூட்டணி பற்றி முடிவெடுப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ கூட்டணி போவாங்கன்னு அர்த்தம்ன்றீங்க. அந்த மாதிரி பேட்டி முழுவதும் முரண். இப்போ ஏடிஎம்கிட்ட டிமாண்ட் அதிகரிக்கிறதுக்கு ஒரு 117 முதல்வர் ஆளுக்கு 2.5 வருஷம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிமாண்ட் அதிகரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பிரியும் பொழுது உச்சத்தில் வந்து ஆட்சி பிடிச்சிடுவார் விஜய். இல்லாட்டி அதில் பாதாளத்தில் போயிடுவார். நடு நிலைமைன்றதே கிடையாது அப்படின்றாரு. ரெண்டுமே சொன்னார். அதை அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. இது எப்படிங்க ஒரு அரசியலை சாத்தியம் சொல்லுங்கள்? ஆனால் புஷி ஆனந்த் எதிர்பார்க்கறது என்னன்னா, தனக்கான ஆள் தான் சொல்கிறத கேட்குறவர், அவர் சிந்திக்கணும், அவர் ஆளை திரட்டணும், அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு முன்னிருக்கு. பட் ஒரு பார்ட்டி அப்படி தானே பண்ணி ஆகணும். இன்னைக்கு வேறு வழி இல்லை. பணம் செலவு பண்ணுறாங்க, தேவை தானே. ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். பூச்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல சொல்கிறாரு. இருக்குது. அது யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்றதானே இப்போ மேட்ரு. இருக்குது, அவரே சொல்கிறார். இருக்குது, விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் முடிஞ்சிச்சு கதைன்றார். நீங்கள் அரசியல் தெரியாத புஷி ஆனந்த் போன்றவர்களை தலைவர்களாக வச்சுக்கிறீங்க. அவரு தான் தீர்மானிக்கிறாரு யார் இருக்கணும்னு. அப்போ அவருக்கு விருப்பப்பட்டவர்களை வைக்கணும். எங்கள் ஒரு அரசியல் கட்சியில் நான் சொல்லாமல் நீ எப்படி இயங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் தனித்துவம் போய்விடும். விஜய் கடுமையாக கஷ்டப்படணும். தாவேகா அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கணும். அடிப்படையில் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக ஆனால்தான் சாதிக்க முடியும். விஜய் ஃபேன்ஸ் மேலே தப்பே முடியாது, சொல்ல முடியாதுங்க. விஜய் களத்துக்கு வரணும், அவங்க ரெடியாக இருக்காங்க. அந்த அறிக்கையால் பிரசாந்த் கிஷோர் கோபமடைந்து பேசிவிட்டு சென்றதாக தகவல். பிரசாந்த் கிஷோர் பியூர்லி பிஸ்னஸ் மேன். அதனால் அவர் இன்னொன்றும் பண்ணுவார். நான் சொன்னதெல்லாம் அவங்க செய்யல, அதனால தான் தோற்று பிடிச்சிருக்கோம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்மையில் நடந்து கொண்ட சம்பவங்களை பார்த்துருப்பீங்க. நம்ம பேட்டி முடிஞ்ச மறுநாள் அந்த பேட்டி ஒளிபரப்பாச்சு. முக்கியமான முன்னணி ஊடகத்தில் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து தனிச்சு தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அலைன்ஸ் பற்றி விஜய் வந்து டிஸ்கஷனே நடத்தலை, என் கூட பேசவே இல்லை. அஸ் அ ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், இதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாக்கு வங்கியெல்லாம் குறித்து பேசுகிறாரு. எல்லாரை பற்றியும் பேசுகிறாரு. அதிமுக பற்றி பேசுகிறாரு, சீமானை பற்றி பேசுகிறாரு, அண்ணாமலையை பற்றி பேசுகிறார், எல்லாரை பற்றியும் பேசுகிறாரு. பட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா தனிச்சு போட்டுட்டு தான் வாய்ப்பு இருக்குது. அவர் ஒரு ஃபார்மிடபிள் ஃபோர்ஸாக வருவார், ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் அந்த மாதிரி தான் அவருடைய போக்கு இருக்குது. அவருடைய பேச்சு துணி அப்படி தான் இருக்குது. தனித்து போட்டின்னு சொன்னாரா? தனித்து போட்டின்னு ஓப்பனாக சொல்லலை, அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அவங்க அலைன்ஸ் போகிறாங்க, அது வந்து ரொம்ப கிட்ட நெருக்கத்தில் தான் தெரியும். இன்னைக்கு தேதியில் அவங்க தனித்து போட்டி இருக்குங்கிறாரு. தனித்து போட்டின்னு முடிவில் இருக்காரு. ஆனால் டிசம்பரில் அப்புறம் தெரியும். ஆமாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் கூட்டணி பற்றி முடிவெடுப்போன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கூட்டணி போவாங்கன்னு அர்த்தம்ன்றீங்க. தனித்து போட்டின்றாரு. விஜய் அந்த மைண்ட் செட்டில் இருக்கன்றாரு. ஆனால் டிசம்பருக்கு மேலே முடிவெடுப்போன்றாரு. இன்னொன்று, இந்த பேட்டி வந்த மறுநாளோ அல்லது அன்னினாலோ ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டாங்க அவங்களுடைய கட்சி பதிவில். இந்த கட்சியை குறித்தும் கூட்டணியை குறித்தும் கட்சி தொண்டர்கள் சொல்வது தான் சரியானது தவிர எங்கள் ஆதரவாளர்கள் சொல்றதெல்லாம் வந்து கருத்து கிடையாதுன்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று விட்டாங்க. அதில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நான் பின்னாடி வரேன். சரி. இந்த பேட்டி முழுவதும் பிகேவோட பேட்டி. பாலா இதற்காகத்தான் ஆசைப்பட்டாயா பாலகுமாரா படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார், கேரியா அவங்கள்ட்ட அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொல்லுவார், உயரமாக இருந்தாலும் எப்படியா இருந்தான் அவன்? உயரனும் சொல்ல முடியாது, குள்ளனும் சொல்ல முடியாது. வெள்ளையாக இருந்தானே அப்படி வெள்ளனும் சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பேட்டி முழுவதும் முரண். ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு, நான் விஜய்கிட்ட பேசின வரைக்கும் அவர் தனியாக நிற்கிற மூடில் தான் இருக்கார், அவர் கூட்டணி போகிற எண்ணத்தில் இல்லை. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு, அதிமுகவோட கூட்டணின்றதை இந்த எண்ணெய் தீர்த்தி குப்பையில் போடுங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, டிசம்பர் நான் என்னுடைய எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தால் பிறகு இது வரைக்கும் கூட்டணி இருக்காது. ஏன்னா இப்போ என்ன நடுவில் எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கா? இந்த ரேஸ் நடக்குமே, அடுத்த ரேஸு அந்த மாதிரியா? இல்லை, எலெக்ஷன் 2026 ஏப்ரல். அப்போது அது வரைக்கும் கூட்டணி பற்றி எண்ணம் இல்லையா? டிசம்பருக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் முடிச்சுட்டு வந்தோடனே கூட்டணி பற்றி எண்ணம் மாறுமா? பிப்ரவரி, மார்ச்சில் தான் முடிவெடுப்பாங்களாம். அப்போ இப்போ கூட்டணி எடுத்த எண்ணம் இல்லை அப்படின்னா அப்போ மாறும். அப்படின்னா ஏன் இது முன்னுக்கு முன் மரணம் இல்லை? இதோடைய அடிப்படை என்னென்னா, வெளிப்படையாக ஏன் இதை சொல்லணும்? இவங்களுடைய இதை ஏற்றிக்கிறாங்க, டிமாண்டை கூட்டிக்கிறாங்க.
எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க? அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. இப்போ முடிவு இல்லை. எல்லா கட்சியும் அப்படிதானே. இப்போ அதிமுக கூட யாரோட கூட்டணி இருக்கிறாங்க, பிஜேபி யாரோட கூட்டணி, யாருமே கூட்டணி இல்லையே. இப்போ நெருங்கட்டும் தேர்தல். அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, யார் கூடயும் கூட்டணி இல்லைங்க, டிசம்பருக்கு மேலே நாங்கள் வந்து கூட்டணி பற்றி முடிவெடுப்போம், நாங்கள் கூட்டணி எடுக்கிற எண்ணமே கிடையாது, ஆனால் டிசம்பருக்கு மேலே நாங்கள் முடிவெடுப்போம், மார்ச் ஏப்ரல் பிப்ரவரி மார்ச்சில் தான் இதுக்கு சம்மந்தமாக நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி சொல்லலை, அப்படி சொல்ல எடப்பாடி. ஒரு வெற்றி கூட்டணி, பலமான கூட்டணி அமையும் அப்படி தானே சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று நீங்கள் கூட்டணிக்கு வரேன்னா கூட்டணிக்கு வரேன்னு சொல்லுங்கள், இல்லை கூட்டணி இல்லை தனித்து போட்டினா தனித்து போட்டின்னு சொல்லுங்கள். கூட்டணி இல்லைங்க தனித்து போட்டிங்க, விஜய் அந்த எண்ணத்தில் தாங்க இருக்காரு, அந்த மாதிரி போகிறதும் வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டிசம்பருக்கு மேலே கூட்டணி பற்றி நாங்கள் முடிவெடுப்போம், அப்போ அந்த கணக்குகள்லாம் மாறுன்றாரு. அதுக்கப்புறம் பிப்ரவரி மார்ச்சில் கூட்டணி பற்றி நாங்கள் கரெக்டாக சொல்லுவோம், முடிவெடுப்போன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டணி இல்லை தொங்கலில் விட்டுட்டு கிட்ட நெருக்கத்தில் ஏடிஎம்கேவோ இல்லை யாருக்கு உங்களுக்கு யார் தேவை? ஏடிஎம்கே தான் உங்களுக்கு தான் தேவை. இல்லை காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிற அப்படியே அந்த கட்சிகள் கரெக்டாக அதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ வரைக்கும். வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வந்தாலும் அது இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக தான் மாறும். ஆமாம். ஏன்னா எல்லாம் தொகுதிக்கு 5000 4000 வச்சுருக்காங்கன்னா கேடர்ஸ் இருக்க மாட்டாங்க வேலை செய்யறதுக்கு, இவங்க இன்னும் வச்சுருப்பாங்க ஆள். இவங்களும் இன்னெக்ஸ்பீரியன்ஸ் அதான் சொல்கிறேன். அப்போ இவங்களுடைய பயிற்சி இல்லாத இதுவும் இவர்கள்ட்ட தொண்டர் இல்லாத நிலையும் இணைஞ்சதுன்னா இன்னொரு மக்கள் நல கூட்டணியாக மாறும். அப்போ இவங்களுடைய ஒரே சாய்ஸு ஏடிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கே டிமாண்ட் அதிகரிக்கிறதுக்கு ஒரு 117 முதல்வர் ஆளுக்கு 2.5 வருஷம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிமாண்ட் அதிகரிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க நினைப்பெல்லாம் நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா ஏடிஎம்கே இன்னொரு ரூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏடிஎம்குள்ளே என்ன நடக்குதுன்னா செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ஓகே, ப்ளஸ் சில தலைவர்கள். ஒரு வீடியோ கூட பார்த்தா அண்ணாமலையோட அவ்வளோ கைகோத்து அவ்வளோ தம்பி சூப்பர் மேடை பண்பாடு ஏதாவது வச்சுக்கலாம், அரசியல் மேடை நாகரிகம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஸ்டாலின் என்ட்ரு ஆகிட்டாரு, எடப்பாடி நிற்கிறாருன்னா என்ன பண்ணுவாங்க? கணக்க சொல்லி கை கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை போய் அண்ணாமலை கட்டி பிடிச்சாரு, தாண்டி போய் கட்டி பிடிச்சாரு. அண்ணாமலை எங்கேங்க அண்ணாமலை வாங்க அண்ணாமலை நில்லுங்க பக்கத்தில் நில்லுங்கன்னு ஒரு ஸ்டாலின் நிற்க வச்சார். அதெல்லாம் பண்பாடு. ஓகே, நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம ஆட்களை தானே கூட்டணியா அதுவான்னு. ஆனால் எப்படி உள்ளே போகுது அப்படின்னா செங்கோட்டையன் முதல்ல டிஃபர் ஆனார், எஸ்பி வேலுமணி, தங்கமணி ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது டுவர்ட்ஸ் என்டிஏ. ஆமாம், நம்ம வந்து ஆரம்பத்திலே ஒரு இது பண்ணால் ஜெல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம மற்ற விஷயங்கள் எதிர்ப்பு அரசியல் மற்ற இதெல்லாம் வரும்பொழுது அதை நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியும், அதனால் நம்ம வந்து யோசிங்க அப்படின்னு அவங்களுக்கு சில வேலை சில நிர்பந்தங்கள் இருக்குது. டெல்லியில் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, டெல்லியும் காத்துக்கிட்டு இருக்குது. இதற்காக அண்ணாமலையும் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார். அமித்ஷா கடைசியாக வந்தப்போ அண்ணாமலை இது பண்ணி அண்ணாமலையும் அதிமுக பெருசாக விமர்சனம் பண்ணாமல் அதிமுக கூட்டணிக்கு ஓகேன்ற மனநிலைக்கு வந்துட்டார். இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அண்ணாமலை அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முன்ன ஒரு அஜெண்டா இருந்தது, அதுக்கு அண்ணாமலை இயங்கினார். இப்போ இருக்க அஜெண்டா வேறு. அதனால் இது பாஜகலையும் பெரிய எல்லாருடைய எண்ணம் என்ன இருக்குது, ஏடிஎம் கூட போனால் ஒரு 4 எம்எல்ஏன்றது ஒரு 10-12 ஆக்கிக்கலாம். அப்படி அவ்வளோ தூரம்? ஆமாங்க, உங்களுக்கு திமுக எதிர்ப்பாளை பெருசாக இருக்குல்ல. ஸோ அதை வச்சு உங்கள் சீட்டு பேரம் பேசலாம். ஏங்க நீங்கள் 2021 பார்த்தீங்கன்னா இதே எதிர்ப்பாளை இதை விட மோசமாக இருந்தது ஏடிஎம்கே மேலே. அந்த சிஐ ஆதரிச்சாங்க, தூத்துக்குடி துப்பாக்கி கூட அது லொட்டு லொசுக்கு எல்லாம் ஒழிச்சு கட்டணுன்றாலும் 100%ல் 90% எல்லாரும் விரும்பினாங்க இந்த கூட்டணி ஒழியணும், இவங்க வரக்கூடாதுன்னு. நம்மளாம் என்ன எதிர்பார்த்தோம்னா 96ல் வந்த ஒரு மிகப்பெரிய ஸ்வீப் டிஎம்கே கூட்டணிக்கு வரப்போகுது, ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்னு. ஒன்றும் இல்லாமல் 150-160 தாண்டுவாங்கன்னு நாங்கள் நிறைய பேர். ஆனால் இவர் மட்டும் டிடிவி கூட கூட்டணி வச்சுருந்தாருன்னா 95லேருந்து 100 சீட்டு வாங்கிட்டு இருப்பாங்க இந்த கூட்டணி. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அவ்வளோ பெரிய அலையிலேயே திமுக கூட்டணியால் ஒன்றும் சாதிக்க முடியல. கரெக்டாக? அப்போ இப்போ உங்க மேலே எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, டெய்லி பேசலாம் எடுத்து சப்ஜெக்ட்டு, அவ்வளோ எதிர்ப்பு இருக்குது. இல்லாத கூத்துலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் பேசுகிறாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எஸ்பி சாட்சியர் எல்லாம் நான் சொல்கிறதான் கேட்கணும். அப்படி அவங்க யாராவது கேட்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதிகாரி யாரும் கேட்கணும். சிஎம்ஏ என்கிட்ட சொல்லியிருக்காரு, கேட்கலன்னா என்கிட்ட சொல்லு மாற்றிடுறேன்னு சொல்லுன்ற அளவுக்கு கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. பாலாபிஷேகம் பண்ணுறாங்க, கண்டதை டெய்லி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்ரீமதி பேனருக்கு அவ்வளோ பேசுனாங்க, இப்போ ஊரெல்லாம் இவங்க பேனர் வச்சுக்கிட்டு. இது எல்லாமே வந்து பிரச்சாரமாக மாறினீங்க. ஒரு பக்கம் எடப்பாடி அவர் தனியாக பிரச்சாரம் பண்ணுறாரு, அதை மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் காட்ட மாட்டேங்குது, ஆனாலும் பண்ணுறாங்க. ஒரு இது அண்ணாமலை வேறு மாதிரி பண்ணிட்டு போகிறாரு. சீமானுக்கு எதிராக இவர்கள் அந்த கோர்ட்டு தீர்ப்பை வச்சுக்கிட்டு சம்மன் விவகாரம், கோர்ட்டு தீர்ப்பு ஓகே, அவர் டைம் கேட்குறாரு, நீங்கள் டைம் கொடுத்துருக்கலாம், கௌரவமாக நடத்திருக்கலாம் அந்த விஷயத்தில். ஆனால் சம்மனை கொடுத்து சம்மனை கிழிச்சதுக்கு வெறும் அந்த 207ல் ஒரே 1 மாதம் தான் தண்டனை. 1 மாதம் தண்டனை உள்ள விவகாரத்தில் நீங்கள் எஃப்ஐஆரே போட முடியாது.
அப்போ எஃப்ஐஆர் போடணுன்னா நீங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை பர்மிஷன் வாங்கணும். அப்போ நீங்கள் வந்து வீட்டில் வந்து வரும்போதே அந்த இன்ஸ்பெக்டரு அந்த காவலாளிக்கும் எஃப்ஐஆருக்கும் அந்த இது சம்மன் கிழிச்சதும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் வர்ற ஒரு காவலாளிகிட்ட இந்த மாதிரி நான் சம்மன் கிழிச்ச விசாரிக்க வந்திருக்கேன், மேடம் இருந்தால் கூப்பிடுங்க, இல்லை நான் உள்ளே வரட்டுமா கேட்டு சொல்லுப்பான்னு சொல்லியிருக்கணும். அதானே சொல்லணும் விசாரணை அதிகாரி. ஆனால் கதவை திறந்தோன்னா என்ன ஏதுங்க நெட்டி தள்ளி அவரை பிடிச்சி என்னமோ அவர் கொலை குற்றவாளி மாதிரி அவரை பிடிச்சி குண்டு கட்டாக மடக்கி தூக்கி வண்டியில் ஏற்றிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். எதுக்கு வந்தார்? விசாரிக்க வந்தவர். ஆனால் வந்தவர் என்ன பண்ணார்? தூக்கி போட்டு போயின்னுட்டார். அதுக்கப்புறம் அந்த சம்மனை கிழிச்சவரை தனியாக கூட்டு போயிட்டாங்க. அவங்க மேலே என்ன செக்ஷனு? கூடுதலாக செக்ஷனு, பணி செய்ய விடாமல் தடுத்தல் அது இதுன்னு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் இதை எஃப்ஐஆர் போட முடியும், ஜாமீன் கொடுக்க கிடைக்க விடாமல் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீமான் வந்து வெளியில் பேசுகிறாரு பெருசாக. கோர்ட்டு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ரிலீஃப் கொடுக்குது. ஏன்னா கோர்ட்டு சில சட்ட விவகாரங்கள் பார்க்கும் பொழுது இதில் வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஆச்சரியம் அவங்க ஜஸ்டிஸ் நாகரத்னா அந்த மாதிரி கொடுத்தது. எனக்கு என்னென்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ இத்தனை வருஷமாக நீ பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி போகும்னு நினச்சேன். ஆனாலும் ஒரு நம்பிக்கை என்னென்னா 3 வருஷத்துக்கு மேலே ஒரு குற்றம் வந்து மீண்டும் தோண்டி எடுக்கப்படுது பண்ணுது. 2-3 தடவை அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 3 தடவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கும். ரெண்டாவது ஒரு அரசியல் ரீதியாக பழிவாங்கப்படுகிறார் இந்த வழக்கை வைத்து. நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணுறீங்கண்ணா? நான் கட்டுரை எழுதுனேன். ஓகே, நான் எழுதுனேன். அப்போது இந்த விவகாரம் வந்து சீமானுக்கு வாய்ப்பாக தான் அமையும். உச்சநீதிமன்றம் இது பண்ணும். இன்னொன்று சீமான் கைது செய்யப்பட்டிருந்தால் உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சிருக்கணும்னு கூட நான் அதில் எழுதுனேன். அதனால் கைது செய்யப்பட வாய்ப்பு இல்லை. ஓகே, கைது செய்ய வாய்ப்பு இல்லைன்னு எழுதுனேன். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அது அசிங்கமாக போயிருக்கும். அசிங்கமாக போவோம். உச்சநீதிமன்றம் கண்டிச்சிடும். மேல்முறையீடு தானே வந்திருக்காங்க. மேல்முறையீடு நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் விசாரிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. இந்த அரெஸ்ட்லேயே ரொம்ப பிரச்சனைலாம் நடந்திருக்கு. கடைசியில் தான் அதிகாரிகளுக்குள்ளே பிரச்சனையாகி தான் அரெஸ்ட் பண்ண விட்டாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணுற மோடில் இருந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட மூடில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யார் அரெஸ்ட் பண்ணுறது அப்படி இப்படிலாம் போய் லாஸ்ட்டில் அது அரெஸ்ட்டுன்றது அங்கே வலசரவாக்கத்தில் கூட்டின கூட்டம் இது எல்லாமே அவருக்கு சாதகமாக போயிடுச்சு. அவர் அரெஸ்ட் பண்ணாமல் போயிட்டாங்க. அப்போது நீங்கள் அந்த சீமானு, அண்ணாமலை, ஏடிஎம்கே இந்த எதிர்ப்பு பிரச்சாரம்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே தேர்தலில் எதிரொலிக்கும். ஓகே, அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் அட்டாக் பண்ணுறாங்க. ப்ளஸ் விஜய் இப்போ சுற்றுப்பயணம் போகிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு வச்சுக்கோங்க, அதுவும் திமுகக்கு எதிராக அமையும். அப்போ விஜய் கூட்டணிக்குள்ளே வரல, என்டிஏ கூட்டணி கனமாக ஃபார்ம் ஆயிருக்குன்னா உங்களுக்கு விஜயும் வாக்குகளை பிரிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் வாக்கு அவருடைய பேட்டி பிரகாரம் பார்த்தா திமுக ஆதரவு வாக்குகளை விஜய்க்கு உள்ளன்றாரு. அதான் என்ன சொல்கிறாருன்னா, நெறியாளர் வந்து என்ன நீங்கள் ஒரு மைண்ட் செட்லேயே கேட்குறீங்க, ஆன்டி டிஎம்கே ஓட்டு தான் பிரியுன்னு ஏங்க சொல்கிறீங்க, டிஎம்கே ஓட்டும் பிரியுன்னு சொல்லுங்கன்ற. அது சரியே தானே? அதை தான் சொல்கிறேன். அப்படி வரும்பொழுது விஜய்க்கு ஆதரவாக அந்த மாதிரி உழுது வச்சுக்கிங்க. இதெல்லாம் அவர் வந்து ஒரு 20% வாங்குறாருன்னா அங்கே 30% வாங்கி 25% வாங்கினா அவங்க ஜெயிச்சுட்டு போடுவாங்க. இதுதான் அரித்மெட்டிக். இந்த அரித்மெட்டிக் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. அரித்மெட்டிக் நாராயணன்றாரு. உடனே அவர் கேட்குறாரு, நீங்கள் விஜயகாந்த் பாருங்கள், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் பாருங்கள், அதுக்கப்புறம் பழைய விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது அதெல்லாம் இல்லை, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்றாரு. ஏன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. இந்த ரிப்போர்ட்டருக்கு சில பேர் நான் பழகினதில் சில பேர் கேட்பேன், என்னங்க இந்த மாதிரி விஷயம் 90s அது மாதிரி. சார் நான் வந்து 2K கிட்ஸு, எனக்கு வந்து 90s அரசியெல்லாம் தெரியாது. அப்போ நாங்களாம் 1930 பிறந்தோம், 47, 50 எடுக்கிறோன்னு. இந்த தொழிலுக்கு வந்துட்டா நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். தினம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். இன்று புதிதாக பிறந்தோம் தான், நேற்று சாதனைலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ டெய்லி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். இதுதான் என் லிமிட்டேஷன் வச்சுக்க. சினிமாலேயும் அது இருக்குது. இன்றைக்கி வர்றவங்க ரிப்போர்ட்டர்லாம் சினிமா துறைக்கு வரணும்னு வர்றாங்க. வரும்போதே சினிமா ரிப்போர்ட்டர் தான் வரணும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பேர் ஆசை அது இருக்கேன். விஷுவல் கம்யூனிகேஷன் முடிப்பான், எப்படியா உள்ள புது சினிமா. ஏன்னா சினிமா துறையில் சார்ந்தவங்களை பேட்டி எடுத்தால் அது மூலம் ஒரு அறிமுகம் கிடைக்கும். அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் அதில் போட்டால் ஊரில் எல்லாம் பண்ணி சிவகார்த்திகேயன் பேட்டி எடுத்தீங்களா, ரஜினி கூடயே நின்று ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு. அப்போ இந்த ஒரு இது சரிப்பா நீ சினிமாவுக்கு வந்துட்ட, பழைய எது பேசுனா தெரியாது. ஒரு படம் வந்துச்சு, இவரை தெரியுமா தெரியாது, அவரை தெரியுமா தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இந்த சினிமா ரிப்போர்ட்னா நீங்கள் கிட்டத்தட்ட எப்போ சினிமா இதாச்சோ அதில் வந்து தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அப்போ தான் நீங்கள் டெய்லி படிக்கணும், அதை எடுத்து மறுவாசிப்புக்கு உட்படுத்தணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னென்னா உங்களுக்கு அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்துட்டார். ஆனால் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, ஆனால் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, எனக்கு என்ன நம்புங்கள் நாராயணன் இன்னொன்று சொல்கிறாரு, அதுதான் செம்ம காமெடி. அந்த மாதிரி பிரியும் பொழுது உச்சத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சிடுவார் விஜய், இல்லாட்டி அதில் பாதாளத்தில் போயிடுவார். நடு நிலைமைன்றதே கிடையாது அப்படின்றாரு. ரெண்டுமே சொன்னார். அதை அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவி. இது எப்படிங்க ஒரு அரசியலில் சாத்தியம் சொல்லுங்கள்? நம்பிக்கை தானே. அதான் சொல்கிறேன், நம்புங்கள் நாராயணன்றான். நீங்கள் அரித்மேட்டிக் தான் நீங்கள் பேச முடியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு 10-12% வரும். இந்த மாதிரிலாம் 4 முனை போட்டி 5 முனை போட்டிட்டு வந்தால் இல்லை. அவர் உதாரணத்துக்கு ஜெகன்மோகன் ரெட்டி காமிக்கிறாருல்ல, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி ஏங்க 170 வாங்கினாரு, 120 வாங்குவாருன்னு சொன்னாங்க.
நான் தான் சொன்ன கம்மியா அதை விட வாங்குவாருன்னு 11 சீட்டு தானே வாங்கினாரு. அப்போ மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரு அலை எழுந்துருச்சுன்னா அது யார் பக்கம் வேணா போய் முடியுங்கிறாருல, அது உண்மைதானே? அலைன்றத பாருங்க, ஒரு அலை, அந்த அலையோட சேர்ந்து வெறுமனே சந்திரபாபு நாயுடு நிற்கல, பவன் கல்யாணும் சேர்ந்து நிற்கிறாங்க. ப்ளஸ் சந்திரபாபு இவனுக்கு ஜெகன்மோகனுக்கான எதிர்ப்பான அலை இந்த கூட்டணி. அங்கே பிஜேபி ஒன்றும் கிடையாது, பவனும் சந்திரபாபும் சேர்ந்துட்டோன்னா மிகப்பெரிய ஓட் பர்சன்டேஜ் வருது. ப்ளஸ் ஒரு எதிர்ப்பலை வரும்பொழுது அந்த அலையில் ஜெகன்மோகன் அடித்து செல்லப்படுகிறது. இதுக்கு ஏன் நீங்கள் ஆந்திராவுக்கு போகிறீங்க? 96 எடுத்துங்க. நீங்கள் 96 ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒன்றும் இல்லையே. ஜெயலலிதா பவரில் இருக்காங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, டிஎம்கே ரெண்டாக புலவப்படுது. நம்ம ஏற்கனவே பேசுறீங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு டிஎம்சி ஃபார்ம் ஆனோன்னா சின்ன சின்ன கட்சிகள் சேர்ந்தோன்னா ரஜினி வாய்ஸ்ன்னு ஒரு பெரிய அலை மாறுது. நீங்கள் 4 சீட்டோட ஒன்றும் இல்லாமல் போய் ஜெயலலிதா 2 தொகுதியில் தோற்று போயிடுறாங்க. அதானே அலை? அந்த அலை தான் நான் கேட்குறேன். இந்த அலை இந்த 2026 அந்த அலை வெறும் விஜய்க்கே வரும், அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ்ன்றாரு. ஏங்க இப்போ சந்திரபாபு நாயுடு வந்தார், இல்லை கலைஞர் வந்தார்னா அவங்கள்ட்ட அடிப்படை கட்டுமான வசதி இருக்குது, ப்ளஸ்ஸு அவங்க உழைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அவமானப்படுத்தப்பட்டு சட்டசபையிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். இதே சந்திரபாபு நாயுடுக்கு அதே 21 தொகுதி தான் இருந்தது, ஒன்றும் இல்லாமல் போயிருந்தார். அப்போ பெரிய மனுஷன் புத்தி வேணாவா அப்படி இப்படின்னு கேட்டு அவமானப்படப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டு வெளியே போனாருங்க. அவர் அதுக்கப்புறம் பேரணி நடத்தி அவர் உழைச்சாரா இல்லையா? அந்த பேரணி மிகப்பெரிய எழுச்சி இதுன்னு. இன்னொன்று, சந்திரபாபு நாயுடு கட்சி தான் ஜெகன்மோகன் கட்சியை தோக்கடிக்குது. எந்த சந்திரபாபு நாயுடு? 4 கலைஞருக்கு சமமான சந்திரபாபு நாயுடு சாதாரண ஆளா? அவருடைய தெலுங்கு தேசம் பார்ட்டின்னு சாதாரண பார்ட்டியா அது இல்லை. அதையே கொண்டு போய் நீங்கள் இப்போ விஜய்கிட்ட எப்படி ஒப்பிடுவீங்க? உங்கள்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லையே. இல்லை, அவர் தான் அதை ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் என்ன சேலஞ்சாக பார்க்குறீங்க விஜய்க்குன்னு கேட்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க சேலஞ்சு. ஆனால் அவர் இப்போ இவ்வளோ நாள் பண்ணது போதுமான்னு கேட்டால் அது போதும் இல்லை தான். அவருக்கு அப்புறமா அதை பண்ணுவார், சில அசைன்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு பண்ணுவாருன்னு சொல்கிறது எதை சொல்கிறாருன்னா, அவர் மக்களை சந்திப்பார், சுற்றுப்பயணம் போவார்ன்றாரு. அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு வாக்குகள் வந்துடாது. மொத்த மாவட்ட செயலாளரையும் தன் மேடையில் பின்னாடி உட்கார வச்சு அவங்க ஒட்டுமொத்த பேரையும் உலகத்துக்கு காமிச்சாரா இல்லையா? மாவட்ட செயலாளர்னு ஒரு அவரே இன்டர்வியூ எடுத்துருக்காரு, விஜய் தான் இன்டர்வியூ எடுத்திருக்காரு. மாவட்ட செயலாளர்னு ஒரு ஆளை விஜய் இன்டர்வியூ எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். புஷி ஆனந்த் அவருக்கு தேவையான ஆள். இப்போ இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஓகே, அவரால் நினச்சா மக்கள் பிரச்சனை கையில் எடுக்க முடியும். அவரால் நினச்சா 1000 இளைஞர்களை 10,000 இளைஞர்களை திரட்ட முடியும். சரி, அவர் ஒன்றும் இல்லாமல் இருப்பார். ஆனால் புஷி ஆனந்த் எதிர்பார்க்கறது என்னென்னா தனக்கான ஆள், தான் சொல்கிறத கேட்குறவர். அவர் சிந்திக்கணும், அவர் ஆளை திரட்டணும், அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு முன்னுரிமை. சில இடங்களில் தராசு, வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், வசதி உள்ளவனுக்கு வாய்ப்பு. பட் ஒரு பார்ட்டி அப்படி தானே பண்ணி ஆகணும். இன்னைக்கு வேறு வழி இல்லை, பணம் செலவு பண்ணுறாலும் தேவை தானே. ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். திமுக அதிமுக ஏழைகள்கிட்டே இருக்குது மாவட்ட செயலாளர் பதவி. அதை தான் நான் கேட்குறேன். யார் தகுதி உள்ளவங்களோ அவங்கள்ட்ட இருக்குதுங்க, திமுகலையும் அதிமுகலையும். அதுலேயே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குல்ல. நீங்கள் வரும்போதே தப்பாக வந்தீங்கன்னா என்னங்க பண்ணுறது? நீங்கள் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இப்போ ஒரு பில்டிங் கட்டும் போது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பேஸ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து மேலே எலும்பி அங்கே ஒரு ஜன்னல் வைக்கிறதுல ஒரு தப்பான ஒரு ஜன்னல் கீழே விழுந்துருங்க அப்படின்னு தான் ஒன்றும் பாதிப்பு இல்லை. பேஸ்மெண்ட்டு நீங்கள் சரியாக கலவை போடாமல் கான்கிரீட் கம்பி சரியான கம்பி போடாமல் எல்லாம் பண்ணிங்கன்னா பில்டிங் எவ்வளோ நாள் நிற்கும்? நீங்கள் விஜய் உடைய அடிப்படை என்ன? அந்த கட்சியோட அடிப்படை என்ன? வலுவான நிர்வாகிகள், வலுவான கட்டமைப்பு, வலுவான நிர்வாகிகள், அவர்களுக்கு கீழே வாரம் வரைக்கும் இந்த செட்டப் இருக்கணும். நீங்கள் பாருங்கள், மேலேயே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அடுத்து புஷி ஆனந்த், வெங்கட்ராமன், ஆதவ், ஜானை எங்க சேர்க்குறீங்க? நீங்க ஜான் மாதிரியே இருக்கிறீங்க. நீங்க ஜான் அவர் தான் கட்சிக்காரர் நம்பிட்டு இருக்காருன்னா நீங்களும் கட்சிக்காரர் மாதிரியே நம்புறீங்களா? எப்படிங்க அது? அவர் தான் நினைச்சிட்டு அவர் தானே ஜான் தான் தன்னை வியூகோபால விட்டுட்டு கட்சிக்கார மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. யார் கட்சிக்குள்ள வரணும் வரக்கூடாதுன்னு அவர் தீர்மானிச்சுட்டு இருக்காரு. யாரையும் கட்சிக்குள்ள வர விடாம அவர் தடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்களும் ஜான் மாதிரியே யோசிக்காதீங்க, விட்டுருங்க. ஓகே, அப்போ ஆதவ், சாரி இது விஜய், புஷி ஆனந்த், வெங்கட்ராமன், ஆதவ் அர்ஜுனா, ராஜேஷ், அவர் பேர் என்னது, ஜெகதீஷ் பேர் கூட மறந்து போயிடுச்சு, தலைமை நிலை செயலர் ராஜேஷ்குமாரா, அவர் ராஜசேகர், ஓகே, அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், துணை செயலாளர் தாகிரா, நிர்மல்குமார், இந்த ஒரு செட்டப்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி வேறு என்ன இருக்குது? தலைமை நிலை செயலர் இருக்கார்ல, அவர் கீழே ஒரு 8-10 பேராக இருக்கணும். கட்சி ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கணும். கட்சி மாவட்டத்திலேருந்து வர்ற புகார்களை தலைமை நிலை செயலர் வாங்கி ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி அதை தலைவருக்கு பொதுச் செயலாளருக்கு அனுப்பி வைக்கணும். இது எல்லா கட்சியிலும் இருக்கிற ஏற்பாடு. அறிவாலயத்தில் இருக்குது. நம்ம இன்றைக்கும் போனீங்கன்னா இது ராயப்பேட்டை ஆஃபீஸில் அது இருக்கும். இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது ரோட்லேயே வாங்குவாங்க மனு. அந்த மாதிரி
அப்போ இந்த மாதிரி செட்டப்பு எதுவுமே இல்லை. ரெண்டாவது, விஜய் பேச மாட்டார், ஏன்னா அவர் ஷூட்டிங் இருக்கார், அது இருக்கார். அடுத்த கட்ட தலைவர்கள் எங்கே மக்களை பத்திரிகையாளர்களை யாரை சந்திக்கிறாங்க? இப்போ கூட இஃப்தார் நோன்பு சந்திக்க போகிறாரு விஜய். இஃப்தார் நோன்புக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தி பண்ணுவோன்னு OMCல பண்ண போகிறாரு. எங்கோ ஒரு மக்கள் சந்திப்பு நடந்துக்கிட்டே தானே இருக்குது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில். என்றோ ஒரு நிகழ்ச்சி, எங்கோ ஒரு நிகழ்ச்சி. நோன்புன்னு வந்தால் இஃப்தார்ன்றது சடங்கு பூர்வமான நிகழ்ச்சி. இல்லை இப்போ நோன்பே இல்லைன்னா அவர் எங்கே வருவார்? தான் பிரச்சனை. மார்ச் 8 இப்போ பெண்கள் தினம் வரப்போகுது. இருங்கண்ணா ஊடகங்கள் கிளப்பி விடுறது. அவங்க சொன்னாங்களா? 7 நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா புசி ஆனந்த் போட்டிருக்காரு, OMCல நடக்குது, தொழுகை நடக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் போட்டிருக்கேன், கரெக்டாக போட்டிருக்கேன். 8 யார் சொன்னா? செய்திகளில் பார்த்தேன். அது நீங்களா போடுறது, இவங்களா போடுறது. உத்தரவிட்டு இருக்கிறார், அது பண்ணு இது பண்ணு, இதை பார்ப்போம். ஓ, தலைவரே சொல்லிக்கிறார் போல அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் ஏற்பாடு பண்ணுவாங்க. இதுதான், அதாவது ஊடகம் மூலிமா வந்து அதை ஒரு இதாகிறது. அஃபிஷியலாக பண்ணாமல் எங்கே அஃபிஷியலாக இருக்குது? அஃபிஷியலாக ஒரு வாழ்த்து சொல்லுவார், அதிகபட்சமாக ஒரு ட்வீட் போடுவார். அதான். அப்போது நீங்கள் ஓகே, நான் நீங்கள் சொன்னீங்களா வந்துக்கிட்டே இருக்காருன்னு. இவர் வர்றதுக்கும், அண்ணாமலை வர்றதுக்கும், சீமான் வர்றதுக்கும், எடப்பாடி வர்றதுக்கும், அட்லீஸ்ட்டு ஆட்சியில் இருக்கிற முதல்வர் வர்றதுக்கும், உதயநிதி வர்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள். இவர் மட்டும்தான் அதில் பின்தங்கியிருப்பார். ஒரு நாளைக்கு ஒரு கூட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அண்ணாமலை, எடப்பாடி, சீமான், முதல்வர், துணை முதல்வர், இவங்க எல்லாம் உண்மை. இவர் ஒரு மாதத்துக்கு ஒன்றுன்றதை பொது வெளியில் எங்கெங்க வந்தார்? அதாண்ணா, இது வந்து ஒரு படம் ப்ராஜெக்டில் இருக்காரு, முடிச்சுட்டா நீங்கள் பாருங்க தலைவரன்னு கேட்குறாங்க. இப்படி போனால் இப்படி வர்றீங்க, இப்படி போனால் அப்படி வர்றீங்க. நான் அதனால தான் சொன்னேன், அவர் படப்பிடிப்பில் இருக்கார், அவரை விட்டுருங்க, மற்றவங்கள சொல்லுங்கன்னு. தொடர்ச்சியாக ஊடகங்களை பேசுகிறாங்க, அவங்க தோழர்கள்லாம் பேசுகிறாங்க. எங்கள் ஸ்போக்ஸ் பர்சனு இங்கே பேசுகிறாங்க, சரவணன் பேசுகிறாரு, டிஎம்கேல அவங்க இவங்கன்னு, ராஜீவ்காந்தி எல்லாம் பேசுகிறாங்க, ஏடிஎம்கேல கல்யாண சுந்தரம் அவங்கன்னு பேசுகிறாங்க. அவங்கன்னு கட்சி தலைவர்களா? கட்சி தலைவர்கள் வெளியே பேசுகிறாங்களா இல்லையா? உதயநிதி பேசுகிறாரு, சிஎம் பேசுகிறாரு, ஆராசா பேசுகிறாரு, டிஆர் பாலு பேசுகிறாரு, யாரோ பேசுகிறாங்க. இனிமேல் தான் எமர்ஜ் ஆவாங்க. இப்போ சின்ன பசங்க தானே. எவ்வளோ நாள் அது சொல்லுங்க, நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு 4 வருஷம் ஆகுங்கன்னு சொல்லுங்கள், 4 வருஷம் கம்முன்னுக்குறோம். புரியுதா? 8 மாதம் ஒரு ஆள், 8 மாதம் அனுபவம் கட்சியில் தலைவராகி விட்டாங்க. தலைவராகி விட்டோன்னா, அதாவது மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மனிதன் குழந்தை பிறந்து அது நடந்து அது தெளிவாகி வரத்துக்கு 3-4 வருஷம். அது வரைக்கும் பெற்றோர் பராமரிப்பு இல்லைன்னா அதால் ஒன்றும் சஸ்டெயின் ஆக முடியாது. ஆனால் ஒரு நாய்க்குட்டி எடுங்க, பிறந்த கண்ணை திறந்தோன்னா அது தனக்கான இயற்கையை தேட ஆரம்பிச்சிடும். பால் குடி மறந்தோன்னா தாய் அதை துரத்தி விட்டுரும், அதுவே அதுக்கான இயற்கையை தேடும், அதுவே வளரும். மான்குட்டி பிறந்து உளுந்து எந்திரிச்சோன்னு ஓட ஆரம்பிச்சு. ஏன் மனித குழந்தை ஓட ஆரம்பிக்கலன்னு சொல்ல முடியுமா? பரிணாம வளர்ச்சியில் சில விஷயங்கள் வந்து நடந்து ஆகணும். மான்குட்டி பிறந்தோன்னே அப்படியே கிடக்கும் அப்படின்னா வேற அதுக்கேற்ற நிறையோ மற்ற இதே வந்து சாப்பிட்றோம். குழந்தை பிறந்தோன்னே எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சதுன்னா, ஓட ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு சிக்கலை உருவாக்கும். அப்போ இயற்கை அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் வச்சு சமநிலை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இப்போ கட்சி அப்படின்னா நீங்கள் மான்குட்டி மாதிரி ஓட வேண்டிய நேரம் இது. இல்லை நான் குழந்தை மாதிரி தான் இருப்பேன்னா எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இன்னும் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் சொல்கிறாருல, நம்ம சொன்னப்பெல்லாம் கோவப்பட்டாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் சொன்னதில் பெரும்பகுதி நான் பல இடங்களில் நான் பேசியிருக்கேன். அடிப்படை கட்டுமானம் இல்லாமல் பாடி கட்டாத லாரியில் லோடு ஏற்ற முடியாது நான் எழுதுனீங்க, கோச்சிக்கினாங்க. அவர் அதானே சொல்கிறாரு, பாடி கட்டாத லாரி தான் வச்சுருக்கீங்க, அடிப்படை கட்டமைப்பை அமைக்கணும், வலுவான ஒரு இதை உருவாக்கணுன்றார். இது இருந்தால் தான் சாத்தியம்ன்றார். அதான் அவர் கேட்குறாரு, எப்படிங்க அவ்வளோன்னா, இல்லை இப்போ இருக்கிற நவீன இதில் வந்து ஒரு ஆண்டில் அது சாத்தியம்தான்றாரு. ஆனாலும் அதற்கு கடுமையாக உழைக்கணுன்றாரு. அவர் எல்லாத்துக்கும் தீர்வும் சொல்கிறாரு. இன்னொன்று, கிரவுண்ட் லெவலில் திமுக மேலே ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல சொல்கிறாரு. இருக்குது, அது யார் அறுவடை பண்ண போகிறாங்கன்றதானே இப்போ மேட்ரு. இருக்குது, அவரே சொல்கிறாரு, இருக்குது. விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் முடிஞ்சிச்சு கதைன்றாரு. ஆனால் இன்னொன்று சொன்னார்ல, என்ன சொன்னார்னா, அதிமுக ஒரு வேளை என்டிஏவுக்கு போனாங்கன்னா விஜய்க்கு தாங்க வாய்ப்பு அதிகம், ஏன்னா பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. உங்கள் கருத்து என்ன? சரி, நான் கேட்குறேன். அதுக்கு தான் நான் வந்து 2021 நான் சொன்னேன், இந்த ஆட்சி ஒழியணும், சிஏஏ அது இது பெரிய கடுமையான எதிர்ப்பு. ஆனால் வாங்கின வாக்கு சதவீதம் 39%. பட் இவர் இன்னும் ஆன்டி டெல்லி மைண்ட் செட்டு மக்களுக்கு இருக்குல்ல சொல்கிறாரு அவர் தமிழ்நாட்டில். பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. அது ஒரு ரொம்ப குறுகிய பர்சன்டேஜாக குறைந்து தான் போயிருக்கு, தவிர பெருசாலாம் இல்லை. மும்மொழி கொள்கையை நான் அதுக்கு உதாரணமாக சொல்லுவேன். மும்மொழி கொள்கை இவங்களும் என்னென்னவோ போட்டு செல்ஃப் எடுத்து பார்க்குறாங்க, எடுக்க மாட்டேங்குது. அதுக்கு தான் மறுநாள் வேறு இது மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் மொழி போகிற கையில் எடுத்தப்போ அது பயங்கரமாக இருந்தது. ரெண்டாவது மும்மொழி கொள்கை செல்ஃப் எடுக்கலன்னு தான் தொகுதி மறுவரையை கையில் எடுத்தாங்க. அதையும் பணத்தை வச்சு கொட்ட போட்டிருக்காங்க, தாவேக்கா கூட அழைப்படுத்துறதா சொல்கிறாங்க. அதுலேயும் பலரும் வந்து கலந்துக்கிற மைண்ட் செட்டில் எல்லாம் வச்சுக்கிங்க. அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற வாதங்கள்லாம் வந்து பலரும் முறியடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க திருப்பி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அது அவங்களுடைய பிரச்சனை. இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன்.
நீங்கள் 2019 பாராளுமன்ற தேர்தலில் 50%, 20%, 20+, 50. அதே இது இன்னும் ஒரு 2 வருஷம் ஆண்டிருக்காங்க. கடுமையான கோபம் இருந்தது, எல்லாம் இருந்தது. பிஜேபி கூட இருக்காங்க. எடப்பாடி தவந்தபாடி அடிமையாச்சு என்னென்னவோ சொன்னாங்க. சாத்தான்குளம் இது, தூத்துக்குடி இது, அது இதுன்னு எல்லாம் வந்தோம். இவங்க வந்து 20% 19% கூட்டிக்கிட்டாங்க. 39% வந்துட்டாங்க. இவங்க 50 அப்படியே இருந்திருக்கணும்ல. நீங்கள் அவங்கள வாஷ் அவுட்டில் பண்ணியிருக்கணும். ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கலன்னு இங்கே பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று சுட்டி காமிக்கிறார் பார்த்தீங்களா? 2021 திமுக அந்த கூட்டணி ஜெயிச்சதுக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் அல்ல. அவை எல்லாம் பிஜேபிக்கு எதிரான ஆன்டி டெல்லி, ஆன்டி பிஜேபி வாக்குகள் தான். அதை வந்து தக்க வைக்கிறதுக்காக தான் இவங்க இப்பவும் போராடிக்கிட்டு அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது திமுகவுக்கு நல்லா தெரியும். இப்போவும் சொல்கிறேன், இவர்களுடைய வேதனை, மக்கள் இவர்கள் மேலே உள்ள கோபம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி வந்துடும் பழைய பாணியை. அப்புறம் இவங்க அவங்களோட போயிடுவாங்க. பார்த்தீங்களா, ஏடிஎம்கே அவங்களோட போயிடுச்சு, இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் இதெல்லாம் நான் பிஜேபி வந்தால் என்னன்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிஜேபி எப்போ வீழ்த்தப்படும்னா, நீங்கள் தாவேக அதிமுக சேர்ந்து நிற்கிது அப்படின்னா பிஜேபி 4%ல் சுருங்கி போயிடும். ஒரு எம்எல்ஏசி கூட வாங்க முடியாது. என்ன தான் அண்ணாமலை கரடியாக கற்றுனாலும் அந்த கிரெடிட் எல்லாம் இவங்களுக்கு போய் சேரும். அண்ணாமலையோட தனிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த கோபம் எல்லாம் எதிர்ப்பு வாக்குகளாக ஒருமித்து இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி இது குத்திடலான்ட்டு குத்திடுவாங்க. தாவேகா அதிமுக கூட்டணிக்கு இல்லை, இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணின்னு மக்கள் எந்த கூட்டணி முடிவு பண்ணுறாங்க அப்படின்றது தான் 2வது சாய்ஸ். தாவேகா தனித்து விடப்பட்டதுன்னா தாவேகாக்கு எதிராக திமுகவும் அடிக்கும். இவங்க ஒன்றும் இல்லைன்னு அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று அவங்க ஜெயிக்கிற பிரச்சனை, இன்னொன்று தாவேகா தலையெடுக்கவே கூடாதுன்றது அவங்களுடைய கோரிக்கை. ஏன்னா இன்றைக்கி கூட துரைமுருகன் பேசுகிறதா ஒரு பேச்சு ஒன்று பார்த்தேன். நமக்கு வந்து எதிரினா புதுசாக வர கட்சியெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கரைஞ்சு போயிடும், நமக்கு எதிரி அதிமுக தான் அப்படிங்கிறாரு. அது டைவெர்ட் பண்ணுறது. நீங்கள் என்னைக்கு நீங்கள் தாவேகா பற்றி பேசாமல் இருக்கீங்களா? விஜய் பற்றி பேசாமல் இருக்கீங்களா? நேற்று கூட ஒரு கூட்டம் நான் கேட்டேன். அந்த கூட்டத்தில் ராஜீவ்காந்தி பேசுகிறார். அவர் விஜய் தான் நேரடியாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இவர்களை பாதிக்கிறார் விஜய். அவங்களுக்கு அதிமுக ஒழிக்கணுன்றதுக்காக தான் பல வேலைகள் செஞ்சாங்க. அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் தான் ஓபிஎஸ்லேருந்து எல்லாரையும் பயன்படுத்தினாங்க. ஈவன் அண்ணாமலை உட்பட பயன்படுத்தினாங்க. ஆனாலும் அதிமுக 21% வாங்கி நிற்கிது. இப்போவும் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க, தென் மாவட்டத்தில் ஒன்றும் இல்லைன்னு. இந்த சட்டசபை தேர்தலில் அதுவும் முறியடிக்கப்பட்டால் அதோட அந்த வாதமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போது ஏடிஎம்கே ஒழிக்க முடியல இருக்குது. தாவேகா புதுசாக வர்றாங்க. ஆனால் தாவேகாவை நீங்கள் கொஞ்சம் விட்டீங்கன்னா திமுக கபலீகரம் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஓட்டு யார் வச்சுக்கிட்டு இருக்க போகிறா அப்படின்னு. நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் வர்ற தேர்தலில் தப்பான முடிவு எடுத்து ஒன்றும் இல்லாமல் போகலாம். ஆனால் விஜய் ஸ்ட்ராங்காக நின்னார்னா எழுதி வச்சுக்கிங்க. விஜய் ஸ்ட்ராங்காக நின்றாரு, செயல்பட்டார் என்றால் பெரிய அளவில் அசைக்க முடியாத சக்தியாக தமிழகத்தில் இருப்பார். வர்ற 25-30 வருஷத்துக்கு விஜய் பெரிய ஆளாக இருப்பார். ஆனால் விஜய் அதற்காக நம்ம பிரசாந்த் கிஷோர் சொன்ன மாதிரி அடிப்படை வலுவான கட்டமைப்பு, இந்த லகுட பாண்டிகள்லாம் கழட்டி விட்டுருணும். முழுக்க அரசியல் கட்சியாக முழுக்க தயவுதாட்சணை இல்லாத ஒரு அரசியல் கட்சியை அவர் கொண்டு போகணும். இந்த புஷி ஆனந்த் இந்த மாதிரி ஆள்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் 26 தாண்ட முடியாது. 26க்கு அப்புறம் நீங்கள் பெருசாக இது பண்ண முடியாது. ஆனால் விஜய் கரெக்டாக முடிவெடுத்து உறுதியான அரசியல் தலைவர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி எம்ஜிஆர் மாதிரி மாற்றுக் கட்சியில் வரவங்களை அரவணைச்சி ஒரு பெரிய தலைவராக அரசியல் தலைவராக உருவெடுத்தால் நீங்கள் அடுத்து 25-30 வருஷத்துக்கு விஜயை அசைக்கவே முடியாது, காலி பண்ணிவிடுவார். இல்லை, யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க் தான் நீங்கள் வந்து இப்போ இன்னொரு பார்வை வைக்கிறேன். விஜய் கிட்ட யங் ஓட் பேங்க் இருக்குது, யங் ஓட் பேங்க் இருக்குன்றாங்க. யங்ஸ்டர்ஸ் ஓட் பேங்க் எவ்வளோ பர்சன்டேஜ்? நீங்கள் ஒட்டுமொத்த பர்சன்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10 இருப்பாங்க. 10% எடுத்துகிட்டு போட்டோம், மிச்ச பர்சன்ட் யார்கிட்ட இருக்கு? நீங்கள் யங்ஸ்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி எடுக்கணும்னா 25 to 30 எடுத்துக்கோங்கண்ணா, 18 to 30 எடுத்துக்கோங்க. 45 வயசு வரைக்கும் எடுத்துக்கோங்க. இப்போ 17 வயசு 2026 ஓட்டு போட போகிறான். 18 வயசு டைம் ஓட்டர். அதுக்கப்புறம் ஏற்கனவே ஓட்டு போட்டவன் ஒரு 20 வயசு இருக்கிறவன், 22, 24, 26, 45 வயசு வரைக்கிறவங்க 45 வரைக்கும் போடணுன்றீங்க. ஆமாம். ஏங்க விஜய் நடிக்க ஆரம்பித்தப்போ ஓரளவுக்கு விஜய் ரசிகர்களாக ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்கல்ல, விஜய் தலைவராக ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி செக்ஷன். ப்ளஸ்ஸு நீங்கள் 45 வயசுல என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து ஒரு 90களில் இதில் 85களில் 85 அவன் வந்து இன்றைக்கி திராவிட அரசியலை பார்த்து சலிச்சு போயிருப்பான். அப்போ அவனுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படும். அப்போ தான் அண்ணாமலை நோக்கி நகர்ந்தான். அண்ணாமலை இல்லை இவர் வந்து மதவாதன்ற பிரச்சனையே இல்லை இவர்கிட்ட, பொதுவாக இருக்கார் அப்படின்னா அதை நோக்கி நகருவாங்க. இன்னொன்று இஷ்யூ வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, மாற்றி போட்டு பார்க்கலாமே, போனதில் அவனுக்கு போட்ட ஒன்றும் இல்லை, நடிகர் போட்ட ஒன்றும் இல்லை, ஏன் இவர் போட்டாருண்ணா அப்படி பார்ப்பாங்க. அதை தான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு.
அந்த கோபம் வந்து இவருக்கு விழும் அப்படின்னு. அதற்கும் நீங்கள் அரசியல் மயப்படுத்தணும். உங்கள் ரசிகர்களையும் அரசியல் அதில் கேள்வி கேட்பாங்க, ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்படுவது முக்கியமானு கேட்குறாரு. மிக அருமையான பேட்டி, உண்மையிலே ஹரிஹரன் நம்ம நினைக்கிறதெல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு அது ரொம்ப முக்கியன்றாரு. அரசியல் மயப்படுத்துறது ரொம்ப முக்கியம், பொலிட்டிசைஸ் பண்ணணும். இதை நான் ஒரு கட்டுரையாக எழுதினேன். கமல்ஹாசன் தாவேகாக்கு சொல்லும் செய்தி அப்படின்னு எழுதினேன். 2 இதில் பேசினேன். உடனே ஆளை விட்டு திட்டினாங்க. ரசிகர்கள் எல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க, அவர்களை அரசியல்படுத்தணும். அரசியல்படுத்தணும்னா நீங்கள் அரசியல் மயமாகணும், உங்கள் பார்ட்டி அதுக்கேற்ற இதை ஓடணும். அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள்கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா உங்கள் தலைமை இந்த மாதிரி இருக்குது. எம்ஜிஆர் பாணி தான் கரெக்டு. அது எம்ஜிஆர் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது அதில் முக்கியமானது, எம்ஜிஆர் தன்னுடைய முசிறி புத்தனை தலைவராகவில்லை. அவர் அரசியல் தெரிந்தவர்களை தன்னுடன் வைத்து கொண்டார். நான் தன்னுடைய ரசிகர்களை அவர்களை வைத்து தயார் செய்தார். அந்த வண்டி நல்லா போச்சு. நீங்கள் அரசியல் தெரியாத புஷி ஆனந்த் போன்றவர்களை தலைவர்களாக வச்சுக்கிறீங்க. அவரு தான் தீர்மானிக்கிறார் யார் இருக்கணும்னு. அப்போ அவருக்கு விருப்பப்பட்டவர்களை வைக்கணும். ஏங்க ஒரு அரசியல் கட்சியில் நான் சொல்லாமல் நீ எப்படி இயங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்கள் தனித்துவம் போய்விடும். ஒரு ஆசிரியர் ஒரு 50 பசங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு, ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. எல்லா ப்ராஜெக்ட்லையும் அவரே தலையிட்டு இருந்தாருன்னா அது எப்படி ப்ராஜெக்டாக இருக்கும்? அந்த மாணவன் எப்படி உருவாகும்? கஷ்டம். ஒரு தனித்துவமான சிந்தனையை மறுக்கிறவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? புதிய சிந்தனைகளை தடுக்கிறவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? அப்போ அந்த மாதிரி ஒரு நாலேஜே இல்லாத ஒரு ஆளை எப்படி நீங்கள் தலைமை பொறுப்பில் வைப்பீங்க? என்ன அனுபவம் இருக்குது? இல்லைங்க, புஷி ஆனந்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களை பற்றி தெரியுங்க. அவர் வந்து பெரிய அளவில் ஒரு இது உள்ளவர். அவர் எந்த வித இதுவும் பார்க்காதவர். விஜய் ஆட்சியில் அமர்த்தணுன்றது மட்டும்தான் அவருடைய இது எண்ணம். அப்படின்னா இந்த நிலைமையை வேற இருக்கணும். வெளியிலேருந்து கட்சியில் ஆளை கொண்டு வர்றது, அவர்களை பயன்படுத்துவது, தன் மாவட்ட செயலாளர்களை தகுதியானவர்களை போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்கள் வந்து மாற்று அரசியல் யாருமே செய்யாது பண்ணுவேன்றீங்க. உங்கள் மாவட்ட செயலாளர் போட்ட ஆள்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு இடத்துலையும் அதே மற்ற முதலாளித்துவ கட்சிகள் மாதிரி தான் பூவை கொட்டுறது, கிரேனை வச்சு இது பண்ணுறது, ரோட்டை மறித்து ஊர்வலம் பண்ணுறது. ஆட்சியில் இல்லை, எதுவுமே இல்லை, இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஆட்சிக்கு எதுக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்படி தான்டா போடான்னுவீங்க. புரியுதா? அப்போ நீங்கள் என்ன மாற்று கொண்டு வர்றீங்க? இன்னொன்று, வந்தவர்கள் என்ன செயல்படுகிறார்கள், நியமிச்சிட்டிங்கல்ல, என்ன செயல்படுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 2 மாவட்டத்தில் இருக்காங்க. நான் ஒரேடியாக நீங்கள் எல்லாத்தையும் மறுதளிக்க முடியாது. ஒரு 30% தகுதியானவர் இருப்பாங்க. அப்புறம் சேலம் பார்த்திபன் இருக்கார், புஷி ஆனந்த் ஆதரவாளர் தான், ஆனால் அவர் செயல்படக்கூடியவர். இந்த மாதிரி. ஆனால் தேனி புல்லட் பாண்டின்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் மேலாம் ஏகப்பட்ட புகார் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விஜய் பார்வைக்கு போதா? இல்லை. ரெண்டாவது, இந்த கட்சிக்கு என்ன நீங்கள் நிர்வாகிகளுக்கு இப்போ அந்த கூட்டம் போட்டிங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்தீங்க? கூட்டம் போட்டு சாப்பாடு பேசி அனுப்பிச்சி விட்டீங்க. ஆமாம். 2 இது காட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோன்னீங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி வார்த்தையை கொண்டு போயிட்டு கீழே போயிட்டு மக்கள்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா அவன் சொன்னான், விஜய் வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோன்னு சொன்னாங்கன்னா சரிங்க ப்ரோ, ராங்கு தான் ப்ரோன்ட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க? மக்கள்கிட்ட போய் என்ன பேசணும், நம்ம கட்சி என்ன நடத்துன்றதை சொல்லலான்றீங்க. ஒரு கருத்தரங்கம் இந்த மாதிரி. நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா அவங்களால முடியாட்டினாலும் வாடகை வாய்களை வாங்கி வச்சுக்குவாங்க. அவங்களும் கருத்தரங்கம், ஏதோ ஒரு கருத்தரங்கம் நடத்துவாங்க, அது அவங்களுக்கு தனியாக இது பண்ணுவாங்க, அது அப்படி இப்படி போகும். நீங்கள் ஆரம்பத்தில் பயிற்சி பற்றையா அவங்க நடத்தினாங்க. இவர் ஐயனாதான் ஐயாலாம் போய் பேசினார். அதில் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் எல்லாம் போச்சு. அவன் வந்துட்டு வேறு கதை பேசியிருந்தான், அது பண்ணான். இளைஞர் மாநாடு போட்டாங்க, 3 சீட் ஆடிந்தான் அது. ஆனால் பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹிந்தி மொழி அது இதுன்னு ஒரு படம் காமிச்சேன். ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு மெசேஜை கொடுத்து தக்க வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் அந்த கருத்தை உருவாக்குறாங்க. என்னப்பா, ஆமாம் ஹிந்தி திணிக்கிறாங்க, மோசம், பிஜேபினால மோசம். நேற்று என்ன ஒரு ஆட்டோ டிரைவர் கை கொடுத்து பேசுகிறாரு, நல்லா பேசுகிறீங்க சார், இது பிஜேபி தமிழகத்தை வஞ்சிக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. நான் இதுக்கு எப்படிங்க நேராக பதில் சொல்ல முடியும்? பிஜேபி தமிழ்நாட்டை எப்படி பார்க்குதுன்னு. அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி கவலையே இல்லைங்க. அவங்களுக்கு வாக்குகள் கிடைக்கிறதா, வட மாநிலம் எல்லாமே இருக்குது, அதனால் கவலை பண்ணல. இல்லைங்க, இது தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்யுதா, அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லிட முடியாது. இல்லைங்க, அந்த மொழிக் கொள்கையில் அவங்க வந்து இவங்க வந்து தப்பான ஒரு இதை கொண்டு போகிறாங்க, இருமொழி கொள்கைன்ற மாதிரிலாம் அவங்க டைவெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் அந்த பதில் தான் தலையாட்டுறாரு. கரெக்டுங்கன்னு. அப்போ அந்த இவங்க சொல்கிற அந்த இருமொழி கொள்கைலாம் அங்கே பெருசாக எடுபடலை. என் வீட்டு பிள்ளைங்க 3வது மொழி நீங்கள் இன்னொன்று பாருங்கள், இருமொழி கொள்கை தான் வேணும், 3வது மொழி கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவனா 50-60 வயசு லைஃப்பில் செட்டில் ஆனவன். நீ யார் குழந்தைங்களுடைய இதை தீர்மானிக்கிறீங்க? ஏன் இளமையில் வந்து நீங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கும் போது அது அவங்களுக்கு எல்லாமே வந்து பேஸ்டாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே. இது வந்து நம்ம 2 மொழி கற்றுக்கிட்டு என்ன குறைஞ்சு போயிட்டோம். நான் மயில்சாமி நான் பேட்டி எடுத்தேன், அவர் சொல்கிறாரு
மூணாவது மொழி கற்றுக்கணும் இதுதான் அவசியமே இல்லை. இதுதான் தப்புன்றேன். நீங்கள் ஏன் மயில்சாமி அண்ணாதுரைகிட்ட போகிறீங்க? திரும்ப திரும்ப இந்த தப்பை தானே எல்லாம் பண்ணுறீங்க. அவர் லைஃப்பில் செட்டில் ஆகி ஏதோ போயிட்டாருங்க, அவர் 2 மொழியோட அடங்கியிருப்பாடுறீங்களா? அவருக்கு தெரியும். இன்னொரு மொழி தேவைன்னா கத்துக்கலாம். அது பள்ளிக்கூடத்துல கத்துக்கணும் அவசியம் இல்லை. தமிழ்நாடு அரசு கேட்குது. இதைத்தான் மறுபடியும் தப்புன்றேன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி செட்டில் ஆனவங்க எல்லாருமே இருமொழி போதும் தேவையில்லை அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன், கல்வியலாளர் இருக்காங்களா, குழந்தைகளுக்கான கல்வியலாளர், இவங்க யாராவது இல்லைங்க குழந்தை பருவத்தில் 2 மொழின்றது ரொம்ப பர்டன், 3வது மொழின்றது தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். சொல்கிறவங்க எல்லாம் திமுக தலைவர்கள், செட்டில் ஆனவங்க, இந்த ஸ்கூல் வச்சுக்கிட்டு 3 மொழி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க, தான் வீட்டு பிள்ளைய 3 மொழி கற்றுக்க அனுப்புகிறவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு 2 மொழி தான், அதுக்கு மேலே இவங்களுக்கு நாலேஜ் இல்லை, கஷ்டம்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், பிடிஆர் நேற்று பேசுகிறாருல, கரண்ட் தாப்பட்டேன். ஆமாம், அவர் வீட்டு பிள்ளை தமிழ்நாட்டின் குரல் தானே அது. அவர் வீட்டு பிள்ளை 2 மொழி தான் கற்றுக்க. இல்லை, நீங்கள் அரசின் கொள்கையை நீங்கள் திணிக்க முடியாதுல்ல. நீங்கள் கேட்குற கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன். பிடிஆர் வீட்டில் கற்றுக்கலையா, உதயநிதி வீட்டில் கற்றுக்கலான்னு கேட்குறீங்க. இது என் மாநில அரசினுடைய கொள்கை, அது கொள்கையில் நீங்கள் எப்படி தலையிட முடியும்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் அதை அப்படி தானே பார்க்கணும். அரசின் கொள்கைன்றது அப்படியே என்ன சாஸ்வதமாக மாற்ற முடியாதா? நீங்கள் ஏன் இருமொழி கொள்கை கொண்டு வந்தீங்க? அதிலேருந்து யோசிங்க. ஒரு காலத்தில் NEP கொண்டு வரும்பொழுது நீங்கள் ஹிந்தி தான் 3வது மொழி, அதை நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும் திணிச்சிங்க. அன்னைக்கு அண்ணாவிலேருந்து எல்லாரும் ஒருமித்த குரலில் தமிழ்நாடை எதிர்த்து நின்றுது. இருமொழி தான் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்தியை ஏற்றுக்க மாட்டோம், இந்தி திணிப்பை ஏற்றுக்க மாட்டோம். நாங்கள் கரெக்டு. இன்றைக்கி அது இல்லையே. இன்றைக்கி NEPயில் எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ்னு தான் வருது, இந்தியை தான் படிக்கணும்னு வரல. 2வது நீங்கள் இருமொழி கொள்கை தான் ஏற்றுக்கிட்டீங்களா, தமிழை வாழ வச்சிங்களான்னு கேட்குறேன். அதை கேளுங்க, அது கரெக்டான கேள்வி. நானும் உங்களோட உடன்படுறேன். அடிப்படையாக உலகத்தோட தொடர்பு கொள்ள எனக்கு ஆங்கிலமே இருக்கும்போது எதற்கு எனக்கு உள்ளூர்ல கற்றுக்கொள்ள இன்னொரு மொழி? நீங்கள் உலகம் மட்டும் நேராக இங்கேருந்து துபாய் போக போகிறீங்களா, சிங்கப்பூர் போக போகிறீங்களா, ஆஸ்திரேலியா போக போகிறீங்களா? இந்தியாவில் வேறு எங்கேயுமே போக மாட்டேன். கரெக்டுன்னா அங்கே இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல பேசிட்டு போகிறேன். யாரு? இங்கே மலையாளியோ, ஒரு கன்னடரோ, ஒரு தெலுங்கரோ இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. இங்கேருந்து கும்படி பூண்டி தாண்டி போங்க, உங்கள்கிட்ட இங்கிலீஷில் பேசுவான், ஒன்று தெலுங்கில் பேசுவான், இல்லை அவனுக்கு ஹிந்தி தெரியும். நீங்கள் ஒன்று பாருங்கள், தமிழ்நாட்டை தாண்டி எங்கே போனாலும் எல்லாருக்கும் ஒரு பொது மொழியாக ஹிந்தி தெரியும். இன்னொன்று ஹிந்தி பார்த்தீங்கன்னா, ஏன் நீங்கள் பார்த்தீங்களா வாதத்தையே ஹிந்தியில் கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க? இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் ஷேர் பண்ணி இருந்தாலும் நான் அதை வச்சே நானும் சொல்கிறேன், வாதத்தை வச்சுக்கிறேன். ஹிந்தின்னு ஒன்று இருக்குது வச்சுக்கிங்க. நீங்கள் இன்றைக்கி ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ஒரு டெல்லிக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிலமே தேவையில்லை. அந்த தொடர்பு மொழியே உங்களுக்கு பிஸ்னஸுக்கு பெரிய இது கொடுக்கும். ஒரு குஜராத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு பெரிய இது கொடுக்கும். ராஜஸ்தான் இன்றைக்கி இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்தியை தெரிஞ்சால் அவன் ஏன் அப்போ இங்கே வரான்னு. அங்கே வர்றான்னா அங்கே வறுமையில் இருக்கிறவன், அவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கிறவன் வரதான் செய்கிறான். ஆனால் எல்லாரும் வந்துட்டானா? ஸோ அப்போ இந்திய போன்ற விவகாரங்கள்லாம் விஜய் வேற ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்ல வரீங்க நீங்கள்? விஜய்க்கு ஒரு சிக்கல் இருக்குங்க. இயற்கையாகவே இந்த நான் அடிக்கடி உதாரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வடிவேல் ஒரு படத்தில் கடவுளை காட்டுறேன், 100 ரூபா வசூல் பண்ணுவாங்களா. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல கூட்டி நிப்பாட்டி வச்சு மலை வச்சு அங்கே கடவுள் தெரியாதுண்ணா, எங்கேயா தெரியான்னு கேட்டால் பாவி இது தெரியாடா, யார் பொண்டாட்டி பத்தினி இல்லையா அவன் கண்ணுக்கெல்லாம் கடவுள் தெரியாதுன்னொன்னே அங்கே ஊருக்கு பெரியவர் இருப்பார். அவர் தெரிகிறாரு கடவுள்னொன்னே பக்கத்தில் இருக்காங்க, ஐயோ தெரியவே இல்லை என்னையா சொல்கிறேன், ஏய் 100 ரூபாக்காக என் பொண்டாட்டி விட்டு கொடுக்க சொல்கிறியா அப்படின்னா. கிட்டத்தட்ட விஜய் நிலைமை அதுதான். இருமொழி கொள்கை, நீட்டு, இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஊரோடு ஒத்து போயிடணும். நீட்டு விவகாரம், நீங்கள் உங்களுக்கு தனி தோட்ட இப்போ ப்ரைவேட் காலேஜ் வச்சுருக்கீங்க, நீங்கள் அதில் சம்பாத்தியத்தை நீட்டு ஒழிச்சு கட்டிச்சு, அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க. நீங்கள் நினச்சா மாவட்டத்துக்கு 2 நீட்டு தேர்வு பயிற்சி மையம் வச்சிங்கன்னா 76 பயிற்சி மையம் இருக்கும். அதில் நீங்கள் அந்த குழந்தைகளை தயார் பண்ணனா, இன்னொன்று 9th NCERT சிலபஸ் எல்லாம் கொண்டு வந்தோன்னா நீட்டில் நம்ம பசங்க மாதிரி யாரும் அடிக்க மாட்டாங்க. நம்ம பசங்க மேலே நம்பிக்கை வைங்க. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி பண்ணுறீங்க, அவங்கள பயமுறுத்துறீங்க அப்படின்னு யாருக்கும் பேசுறதுக்கு துணிச்சல் கிடையாது. அண்ணாமலை இவங்களாம் பேசுகிறாங்கன்னா அவங்க இயற்கையாகவே அவங்க கட்சி அங்கே இருக்குது. காங்கிரஸ்காரன் கூட பேச மாட்டேங்கிறான். மொழி கொள்கையில் காங்கிரஸ் நேற்று சீமான் கேட்குறாருல, 100% கரெக்டு. மொழி கொள்கையில் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் என்ன நிலைப்பாடு சொல்லுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊரோடு ஒத்து போகணும். விஜய்க்கு வேறு வழி இல்லாமல் போகிறாரு. இப்போ பிரசாந்த் கிஷோர் மேட்டருக்கு வருவோம். அவரோட பேட்டி ஓவராலாக விஜய் பற்றி உங்களுக்கு என்ன பர்செப்ஷன் உங்களுக்கு கொடுக்குது? விஜய் கடுமையாக கஷ்டப்படணும், தாவேகா அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கணும், அடிப்படையில் அந்த கட்சி ஸ்ட்ராங்காக ஆனால்தான் சாதிக்க முடியும். எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க தனிச்சு நின்னா அதை பற்றி ஏதாவது ஒரு ஃப்ளோவில் சொல்ல வர்றாரு. அவர் சொல்கிறாரு 8-10% கூட வாங்க முடியாது தனித்து நின்றால். இன்னொன்று சொல்கிறாரு, இதெல்லாம் அவங்க கவனிக்கணும். அவங்க எதை பார்க்குறாங்கன்னா, ஆட்சி எப்படி நீங்கள் எப்போவுமே நம்ம மனசு எப்படி எடுத்துக்கோன்னா,
ஒரு இடத்துல போய் ஒரு நிதி நிறுவனத்தில் பணம் போடுறோம், 100 ரூபா போட்டால் 10 ரூபா உங்களுக்கு டெய்லி கொடுக்குறான்னா நம்ம உள் மனசு சொன்னோம், அது எப்படா 100 ரூபா போட்டால் 10 ரூபா கொடுப்பான், 2 நாள் 3 நாள் கொடுத்துட்டு கொடுக்காம போயிட்டானா பணத்தை அவன்கிட்ட எப்படி திருப்பி வாங்குறது, அவன் பெரிய அரசியல் கட்சி ஆளாகிறான் அப்படின்னா டெய்லி 10 ரூபா கொடுக்குறான்ல அப்படின்னு. இந்த டெய்லி 10 ரூபான்றது தான் ஆட்சி அமைப்புன்ற எண்ணம். ஆட்சி அமைப்போம் முதல்வர் ஆவார், 2 கட்சியெல்லாம் தோக்கட்சி வந்துடுவார்னு. எப்படி இந்த 100 ரூபா திரும்பி கிடைக்கும், நம்ம போடுற பணம் கிடைக்கும், இவன்கிட்ட வாங்க முடியுமா மிரட்டி அப்படின்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுதான் அடிப்படை. ஓகே, அந்த அடிப்படை விஷயத்த கட்சி தோழர்களும் அந்த ரசிகர்களும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. நான் இவங்களெல்லாம் கேட்குறது என்னென்னா, அந்த ரசிகர்களே சில சமயம் தவறாக வழிகாட்டப்படுறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல உங்கள் பேட்டியில் வந்து கீழே திட்டுறாங்கன்னு, அதோடைய அடிப்படை என்னென்னா, ரசிகர்களுக்கு நீங்கள் விளங்க வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சிடுது. பலரும் சொல்கிறாங்க, நீங்கள் பெரும்பாலும் திட்டுறது கிடையாது. ஏன் திட்டுறது கிடையாதுன்னா, அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் பொழுது, ஆமாம் கட்சி ஸ்ட்ராங்காக ஆகணும், கட்சிக்குள்ளே ஏன் வெளியிலேருந்து ஆட்கள் வரலை, கட்சி ஏன் இயங்கலை, விஜய் தான் நடிக்க போனார், மற்றவங்க ஏன் செயல்பட மாட்டேங்கிறாங்க, அந்த இவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றவர் எது கட்சி விஷயத்தை தலையிடுறாரு, அவர் தானே ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும், அவர் தானே கட்சியை ப்ரொபகண்டா பண்ணுற வேலையை பண்ணணும். அதை பண்ணாமல் கட்சிக்குள்ளே காளியம்மா வரணுமா மருதவளராஜ் வரணுமான்னு அவர் ஏன் தீர்மானிக்கிறார். மருதவளராஜ் கூட விலகலாம் போலங்க, அவர் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கத்தானே போகிறீங்க. காளியம்மாளுக்கு என்ன சொல்கிறாங்க, நானும் காளியம்மாளுக்கு நானும் சொன்னேன். காளியம்மாள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் அந்த மாதிரிலாம் எங்கேயும் போலங்க, நான் போனால் சொல்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க பேட்டியில். ஆனால் காளியம்மாள் ஏன் கட்சி விட்டு வெளியே வராங்க, அது அவருக்கு இருக்கிற முரண்பாடு. காளியம்மாள் விஜயை சந்திச்சதை மறுக்க முடியுமா? காளியம்மாள் விஜயை சந்தித்த பிறகு விஜய் காளியம்மாளை சேர்த்துக்கலான்னு சொன்னதையும் இவங்க சீமானுக்கு சொன்னதையும் மறுக்க முடியுமா? காளியம்மாளுக்கு சங்கடம் ஏற்பட்ட பிறகு சுத்தமாக ஒதுக்கப்பட்டு ஓரமாக உட்காந்துருந்தது மறுக்க முடியுமா? திடீர்னு கட்சியை விட்டு வெளியில் வர காளியம்மாள் ஏன் தாவேக்காக்கு போகல? ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து வெளியே வராங்கன்னா இன்னொரு கட்சியில் பேசிட்டு தான் வெளியே. இப்போ கம்பெனி மாதிரி தான், நீங்கள் வேலை செய்கிறீங்க, டப்புன்னு வெளியே வந்து உட்காந்துட்டு இருப்பீங்களா? இன்னொரு கம்பெனியில் பேசுவீங்க, இது பண்ணுவீங்க, இல்லை சகிச்சுக்கிட்டே அந்த கம்பெனிலே இருப்பீங்க, இல்லை அந்த கம்பெனியால் வெளியேற்றப்படுவீர்கள். வெளியேற்றப்பட்டால் நீங்கள் அந்த காலத்தை எடுத்துக்கலாம். இங்கே காளியம்மாள் வெளியேற்றப்படவில்லையே, தானாக வெளியேறினாங்க. ஏன் தானாக வெளியேறவங்க ஏன் இன்னொரு ஆப்ஷன் இல்லை? ஏன் இன்றைக்கி தாவேக்கா நீங்கள் வேணால் காளியம்மாள் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குல்ல, ஃபோன் பண்ணி தாவேக்கான்னு டப்புன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க, உங்களை கட் பண்ணுவாங்க. ஏன் அப்போ இந்த மாதிரி அவங்களுக்கே திட்டிருக்காங்க, என்னங்க கட்சி நடத்துறீங்க, இந்த மாதிரி பண்ணுறீங்களா? ஏன்னா அது ஒரு வகையான சங்கடம் தானே. ஒன்று நீங்கள் ரகசியம் வச்சுக்கணும், நான் வந்தேன் பேசினேன், சரி நீங்கள் சேர்க்குற என்ன இல்லைன்னு நீங்கள் கம்முன்னு இருந்திருக்கணும், நான் வாட்டில் என் வேலையை பார்த்துருப்பேன். அவங்க சீமான்ட்ட சொல்லிட்டாங்க. சீமான்ட்ட அந்த விஷயம் எப்படி போகுது? அது அவங்களுக்கு சங்கடம், சீமானுக்கும் சங்கடம் இல்லை. அதை தாவேக்காவே சொல்லியிருக்காங்க, அவங்க டீமில் இருக்கவும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். அப்போ இந்த விஷயங்கள் வந்து விஜய் கூட்டு சொல்லியிருக்க மாட்டார். அப்போ குறிப்பிட்ட ஒரு 2-3 பேருக்கு மட்டும்தான் தெரியுது. ஒன்று ஜான் சொல்லியிருக்கணும், இல்லை மற்றவங்க யாராவது சொல்லியிருக்கணும். அப்போ இது என்ன நடக்குது, என்ன நீங்கள் கட்சி நடத்துறீங்க? அந்த கேள்வியை நான் கேட்கல, காளியம்மாள் கேட்டிருக்காங்க, என்ன கட்சி நடத்துறீங்க அப்படின்னு. அப்போ காளியம்மாள் இந்த இது அதை நான் சொன்னது எங்கேயாவது மாறுபட்டிருக்கா? காளியம்மாள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி அவங்க அங்கே போகிற ஐடியாவில் இல்லை, கூப்பிட்டா கூட போகிற ஐடியாவில் இல்லை. வரும்போதே இவ்வளோ பிரச்சனைனா உள்ளே வந்தால் என்னை அடிச்சு ஓரம் உட்கார வச்சுருவீங்கன்றான் அவங்களுடைய எண்ணம். அப்போ அவங்க இன்னொன்று எவ்வளோ கட்சி தலைவர் பட்டியலே போட முடியும், அவங்களே உள்ளே வர முடியல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரசிகர்களுக்கு இப்போ என் போன்றவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு அதுக்கு எப்படி கொண்டு வராங்கன்னா, இவருக்கு வந்து பயங்கர உள்ளக தெரியும், இவர் வந்து சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நான் எப்படி பின்ன கற்பனை பண்ணி சொல்ல முடியும்? நான் சொல்கிற ஏதாவது மாறுபட்டு இருக்கா? நான் சொல்கிற பெரும்பாலும் விஷயங்கள் நடக்குது. சரி அது வேணாம், இன்னொரு வேலை என்ன பண்ணுறாங்க, இவர்களே ஆள் செட் பண்ணி வெளியிலிருந்து திமுகவிலிருந்து மற்ற இருந்து ஆள் செட் பண்ணி விஜய் ரசிகர்கள் போன்று பேச வைக்கிறாங்க. இவரை நம்பாதீங்க, இவர் இது பண்ணு, என்ன நம்பாதீங்க, ஏன் நம்புறீங்க, ஏன் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நேற்று என்ன நடந்துன்னு கூட என்னால் சொல்ல முடியும். இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு 1 மாதமாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் ஒய் பிரிவுனா ஒய் பிரிவு சார் விஜய் சார் வி ஆர் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு ஒரு 10 பேர் வந்து சல்யூட் அடிச்சு டக்குன்னு ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஒய் பிரிவுனா அந்த அதிகாரிகள் மட்டத்தில் பேசுவாங்க, டாக்குமெண்ட் கேட்பாங்க, டாக்குமெண்ட்டில் சில கண்டிஷன்ஸு அது இது செலவு மற்ற விஷயங்கள், வாகனம்னா வாகனம் என்ன, எங்கே வாகனமா உங்கள் வாகனமா மற்ற விஷயங்கள் எல்லாம் இது பண்ணி சைன் பண்ணி ஒய்க்கு வரும். அப்படி ஒய்க்கு வரும்போது எத்தனை சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் சிஆர்பிஎஃப் வருவாங்க எல்லாம். இதுக்கு நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணது கேட்டு 1 மாதமாக கண்டுக்கவே இல்லை. இவர் வழக்கமாக வெளி கட்சியிலேருந்து வரவங்க, இவர் அதே மாதிரி நினச்சிட்டார் போல், சிஆர்பிஎஃப் வந்தால் நெருங்கிடுவான், நம்மளை விட விஜய் கூடயே இருப்பான், அது வேணான்ட்டு இவர் எதாவது முடிவு பண்ணிட்டாருன்னு தெரில பொதுச் செயலாளர். பதிலே சொல்ல எதுவுமே பண்ணலையா, கடுப்பாகி நேராகவே விஜய் வீட்டுக்கு போயிட்டுக்கிறாப்புல அந்த 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 ஒய் சிஆர்பிஎஃப்டைய கமாண்டர். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் வெளியில் வந்திருக்கு. இப்போ அந்த ப்ரொசீஜருக்கான வேலைகள் நடக்குது, விஜய் காதுக்கு போயிருக்கு. ஒரு சிஆர்பிஎஃப் கவர்மெண்ட்டே ஒய் கொடுக்குது, அதை கூட உங்களால் என்ன ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண முடியலன்னா என்ன நீங்கள் பண்ணி என்ன கட்டுமானத்தை கொண்டு போக போகிறீங்க? புரியுதா? நீங்கள் வேற எங்கேயா கட்சியில் பார்த்துறீங்களா? ஒய் ப்ளஸ் கொடுத்தாங்க ஸ்டாலினுக்கு, இதே பிஜேபி கூட கொடுத்தாங்க, அதை விட்டுருங்க, அது ஆளுங்கட்சி. எதிர்கட்சியாக இருக்கிற
ஸ்டாலினுக்கு Y+ கொடுத்தாங்க. இதே பிஜேபி கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஏதாவது ப்ரொசீஜரில் பிரச்சனை வந்துச்சா? இல்லை வந்தது போனது ஏதாவது நமக்கு தெரிஞ்சது தெரியல. அதான் OPS கொடுத்தாங்க. அதனால் இதெல்லாம் ப்ரொசீஜரு. இந்த விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இரும்பு கதவை பூட்டி வச்சுட்டு நான் உள்ளே இருப்பேன், நான் விருப்பப்பட்ட ஆட்களை மட்டும் தான் சந்திப்பேன் அப்படின்னா அது எப்படி? அது இதைத்தான் அவர் சொல்கிறார். ஸோ விஜய் ஃபேன்லாம் களத்துக்கு வந்தால் தான் இதெல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய விஜய் ஃபேன்ஸ் மேலே தப்பே முடியாதுங்க, சொல்ல முடியாதுங்க. விஜய் களத்துக்கு வரணும், அவங்க ரெடியாக இருக்காங்க. ஓகே, விஜய் களத்துக்கு வந்தாலும் மட்டுமே சாத்தியம் இல்லைங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் கட்சி கட்டுமானம்னு ஒன்று இருக்குங்க. நிர்வாகிகள் நியமனம், நிர்வாகிகளை செயல்பட வைப்பது, நிர்வாகிகளை தயார்படுத்துவது. கட்சிக்கான கொள்கைகளை அந்த நிர்வாகிகள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொரு விஷயத்திலும் விஜய் மட்டுமே சொல்லிட்டு முடியுமா? ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்டாலின் மட்டுமே சொல்கிறாரா? ஒவ்வொரு விஷயத்திலும் எடப்பாடி மட்டுமே சொல்கிறாரா? அண்ணாமலை மட்டும்தான் பேசுகிறாங்க. ராணுவ கட்டுப்பாடு இருக்கும் போல் இருக்கு கட்சி. ஒருவேளை ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க, ஏடிஎம்கே தான் ராணுவ கட்டுப்பாடு மூலம் இருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா மட்டும் தான் பேசுனாங்களா? ஆனால் அவங்க இருக்கும்போது ஜெயக்குமாரோ செல்வராஜோ தலையெடுக்கலையானே, அவ்வளோ ஃபோர்ஸாக இன்றைக்கி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. OPS பேசுவார், அறிக்கை விடுவார், மற்ற அமைச்சர்கள் அறிக்கை விடுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஜெயலலிதா மட்டும் பேசாமல் இல்லையா? ஜெயலலிதா அறிக்கை விடுவாங்க, ஓகே, மற்றவர்களும் அறிக்கை விடுவாங்க, அமைச்சர்கள் பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் நடந்தது. இருந்துதான் ஜெயலலிதா தன்னந்தனியாக தன்னுடைய எம்எல்ஏக்கள் அனைவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பொழுது தன்னந்தனியாக போய் நின்று அந்த மானிய கோரிக்கையில் பட்ஜெட் இதில் அவங்க பேசினாங்க. ஞாபகம் இருக்கா? எஸ். ஒட்டுமொத்த திமுக அந்த இதுவே இதிலேருந்து எல்லாரையும் ஒரு விரலில் உட்கார வச்சுட்டு பேசிட்டு வந்தாங்க ஜெயலலிதா. இதெல்லாம் தான் உங்களை கட்சியை கொண்டு போய் சேர்க்கும், வளர்க்கும். ஜெயலலிதா மட்டுமா? நீங்கள் பாருங்கள், ஜெயலலிதா மேடையில் ஜெயலலிதாவோட மற்றவங்க அந்த சொல்லுவாங்களா அடிமை அமைச்சர்கள் அடிமைத்தனம் அதுன்னு, மேடையில் எங்கேயா வெளிப்பட்டிருக்கா? பொதுவெளியில் வெளிப்பட்டிருக்குதா? ஜெயலலிதா வந்து நினைக்கிறாங்கன்னா ஒருத்தர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இஃப்தார் விருந்துன்னா அன்வர் ராஜா தலைமை ஏற்று பண்ணுவார், ஜெயலலிதா வந்து உட்காந்துருப்பாங்க. ஒரு உறுதிமொழி ஏற்பு அண்ணா சமாதியில் இது பண்ண உறுதிமொழினா ஒருத்தர் படிப்பார், ஜெயலலிதா கூட சேர்ந்து சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மாவட்ட செயலாளர்னால் மாவட்ட செயலாளர் வந்து ஜெயலலிதா பார்ப்பாங்க, பேசுவாங்க, அந்த சிஸ்டம் எல்லாமே இருக்கும். எல்லா மாவட்ட செயலாளரும் செயல்படுவாங்க, எல்லாருமே வெளியில் பேசுவாங்க, பண்ணுவாங்க, அனுமதிக்கப்பட்ட வரையறையில் நடக்கும். அதனால் நீங்கள் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, பிரசாந்த் கிஷோரும் அதுதான் சொல்கிறாரு, கட்சியை கட்டுமானத்தை வலுப்படுத்தணும், அடிப்படையான ஒரு கட்டமைப்பு இருக்கணும், வலுவான அப்படின்றாரு, வலுவான ஒரு கட்டமைப்பை இது பண்ணணும். இன்னொன்றும் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு, அது இவங்க யாருமே கவனிச்சாங்களான்னு தெரியல, 5 to 10 வருஷம் ஆகும், இது நீண்ட கால இலக்கு ஆமாம் அப்படின்றாரு. ஒன்ஸு இப்போ மிஸ் ஆகிடுச்சுன்னா 5 to 10 வருஷம் ஆகுன்றாரு. அப்போ அதுக்கு தயாராக இருக்கணும். 2036 வரைக்கும் போனோம் அப்போது. ஆமாம், நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இதை தான் நான் மாற்றி சொல்கிறேன். ஆனால் ரொம்ப பேர் கோச்சிக்கிறாங்க. நீங்கள் எடுத்தோன்னா நான் இப்படி தான் இருப்பேன், 93 வைகோ எடுத்த மாதிரி நான் எடுத்த நிலைப்பாடு எடுத்து நான் 10% 12% வாங்கிட்டு ஒரு 3 MLA 4 MLA ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு போயிட்டு சரியாக இது பண்ணாமல் பண்ணுறத விட இப்போவே ஒரு திமுக வீழ்த்துவதற்கான ஒரு வலுவான கூட்டணியாக நீங்கள் இணைஞ்சி ஒரு 50 MLA ஜெயிக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ வாய்ப்பு கிடைச்சால் துணை முதல்வரோ ஆயினீங்கன்னா வேறு லெவலு. அடுத்து 2029 ஒரு 10 MP வாங்கினீங்கன்னா அதை விட வேறு லெவல், ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு. உங்களுக்கு பிரசாந்த் கிஷோரோ தேவையில்லை, கட்சி கட்டுமானம் தானாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து 2031 நீங்கள் தனியாக ஆவர்த்தனம் பண்ணி வேறு லெவல் வரும். அப்போது நீங்கள் தான் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பீங்க. ஏன்னா ஆட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பவர் அனுபவம் கிடைச்சிருக்கும். இல்லை நான் இப்படி தான் போவேன்னா பிரசாந்த் கிஷோரே உங்களுக்கு தப்பாக வழி காட்டுறாருன்னு அர்த்தம். அவர் வந்து அவருடைய பதிலே நேரடி, அதனால தான் முதல்ல கேட்டேன், கலந்த மாதிரி சொல்கிறாரு. உயரமாகவும் இல்லை, குள்ளமாகவும் இல்லை, வெள்ளையாகவும் இல்லை, கருப்பாகவும் இல்லைன்னா நீங்கள் எதுக்குங்க? இன்னொன்று, உங்களுக்கு தமிழ்நாடு அரசியலில் எனக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னா நீங்கள் என்ன வியூக வகுப்பாளர்? ஜெயிக்கும் போது நீங்கள் அதில் இருந்துட்டு வியூகத்தை வகுத்துட்டு போகிறீங்க. இப்போ எழுதி வச்சிங்க ஆட்சியை பிடிப்பார் அப்படின்றீங்க. இதே தான் நீங்கள் 2024 பிஜேபிக்கு சொன்னீங்க, எழுதி வச்சிங்க 300 சீட்டை தாண்டுவாங்கன்னு. நீங்கள் தாண்டினாங்களா? தாண்டல. அதுதான். அப்புறம் என்ன பிரசாந்த் கிஷோர் ஃபெயிலியர் கிஷோர் தான் அவர். அதனால் ஒரு பெரிய பிம்பத்தை காமிக்கிறதுலாம் இது. இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் இந்த பேட்டிக்கு பிறகு நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கையால் பிரசாந்த் கிஷோர் கோபமடைந்து பேசிவிட்டு சென்றதாக தகவல். ஓ, அதை வச்சிருக்காரு அவர். அவர் சொல்லியிருக்காங்க போகாமல் அங்கே இருக்கோம், எடுத்துக்கொண்டு போய் போகலனாலும் யாராவது கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல. இங்கே பாருங்கள் அறிக்கை வந்திருக்குது, இந்த மாதிரி இது வந்திருக்குன்னு. அதில் ஏதோ கொஞ்சம் மனத்தாங்கல் கோபத்தோடு சென்றதாக தகவல். அதனால் இதெல்லாம் எப்படி ஆகும்னு தெரியாது. பிரசாந்த் கிஷோர் பியூர்லி பிஸ்னஸ்மேன். அதனால் அவர் இன்னொன்றும் பண்ணுவார், நான் சொன்னதெல்லாம் உங்கள் சைடில் அதனால தான் தோற்று போச்சுன்றுவார்.
குசாமல் சொல்லிட்டு போயிடுவார். அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தலை, அதனால தான் தோற்று போச்சு. பொறுத்தது பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பிரசாந்த் கிஷோர் பேட்டி பற்றி நிறைய விஷயங்களை டீகோட் பண்ணி எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றிண்ணே. நன்றி நண்பர்களே, சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.